யாழ்ப்பாணம் நதியாஸுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. முன்னுக்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். மேலே இருந்து பார்க்க பெரிய கடல் தான். எதை பார்க்கணும்னே தெரியல, அவ்வளோ பெரிய ஒரு கடலாக இருக்குது. பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். இது மென்ஸ் வேர். உங்களுக்கு நிறைய ஷூஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து நாங்கள் லேடிஸ் வேர். ஓகே, இதுலேயும் டிஸ்பிளே முன்னுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. இந்த ஏரியா பார்த்தோம்னு சொன்னால் சாரி சல்வாருக்குரிய பிரிவு நல்ல பிரமாண்டமாக இருக்குது. அது போன உடனே எங்களுக்கு வந்து என்ன எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் போய் தேடி எடுக்கணும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து அதுலேருந்தே சேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி. நல்ல சாரி தானே இந்த ஏரியாவில். இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த அளவுக்கு உடுப்புகள் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் லேடிஸ் இந்த மாடலுக்கு போகலாம். முன்னுக்கு ஒரு அக்கா நிற்கிறேன். வாவ், சூப்பர். ஓகே, லேடிஸில் மாடர்னாக இப்போ உடுத்துறாங்கல்ல, அந்த மாதிரியான உடுப்புகளுக்குன்னே தனி செக்ஷன் உண்டு. இதில் பார்த்தோம்னா வெரைட்டியாக. அதான் இந்த கடையில் என்ன விசேஷம்னு சொன்னால், அந்த உடுப்புண்ட கலர்ஸோ அல்லது அந்த டிசைன்ஸோ போய் எடுத்து காட்ட வேண்டியதில்லை, எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ நாங்கள் தேவையானதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பமான எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஐட்டம்ஸு. கொழும்பில் இந்த சுசி, அடுத்தது கேண்டி ஃபேஷன், ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய கடைகள் மாதிரி. என்ன டிசைன்ஸ் அப்பா, சன்னத்தை பாருங்கள். இப்போ உள்ள வாக்கள் என்னப்பா. கடையை ஃபுல்லாக சுற்றி வரணும்னு சொன்னால் எப்படியும் சும்மா சாதாரணமாக போய்ட்டு ரவுண்ட் சர்க்கிள் அடிச்சுட்டு வர்றதுனாலே 1 hour தேவை. ஸோ உடுப்பு எடுக்கணும்னா அப்படியே ஒரு 3 மணித்தியாலமாக போயிடும் நினைக்கிறேன். நாங்கள் விரும்பின உடுப்புகளை சாய்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 3 மணித்தியாலமாக ஆகும். அந்த மாடர்ன் பொம்மை எல்லாம் வந்து நல்லா டிசைன் பண்ணி அந்த உடுப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்தோன்னே கவர்ச்சியாக இருக்குது இந்த இடம். இதுலேயும் அது போல் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வருடங்களை முன்னிட்டு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுது. ஓகே, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஓகே, திரும்பியும் வந்துட்டோம். இது மென்ஸ் வேர், ஆண்களுக்குரிய பகுதி. ஓகே, இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயும் வேணுங்கிற டிசைன்ஸில் ட்ரௌசர்ஸ் அண்ட் டிஷர்ட், ஷர்ட்ஸ் எல்லாமே மாடர்ன்ஸ். எதையுமே தேடி வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் டிஸ்பிளேயில் இருக்குது. நாங்கள் போனால் கலரை மட்டும் சூஸ் பண்ண வேண்டியதான். பொருளை எடுக்கக்கூடிய மாதிரி தான் எல்லாம் செட்டப்பும் செய்து வச்சுருக்குறாங்க. 1450 ரூபா டிஷர்ட்ஸ். நல்ல வேணுங்கிற டிஷர்ட்லாம் எடுக்கலாம். நதியாஸுங்கிற பேர் அடித்த டிஷர்ட் இருக்குது. அது வெறும் 750 ரூபா தான். நல்ல தரமான டிஷர்ட். ஒரு 3 கலர்ஸில் இருந்தது. சாரம். ஓகே, இது விலைப்போடையில். இது ஜட்டீஸ், ஆண்களுக்குரியது. அங்கே நல்ல ஷூஸ் இருக்குது. எல்லாம் தரமான ஷூ. மற்றது விலையும் கொஞ்சம் மலிவு என்று சொல்ல முடியாது, இந்த ஷூக்கு ஏற்ற விலை என்று சொல்லலாம். இங்கால கிட்ஸுக்குரிய ஐட்டம். சின்ன பிள்ளையில் வந்து அதுக்கு ஒரு செக்ஷன். ஸோ அங்கால போயிட்டு அவர்களுக்கு ஒரே தான். சும்மா கலர்களும் சைஸுகளும் எல்லாமே தொங்க விடப்பட்டிருக்குது. தேவையானதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை நிற டிஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸ் அணிஞ்சவாறு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க.
அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்குரியதான் எல்லாம். ஓகே, இப்போ நாங்கள் டவுன் ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஓகே, இதில் பார்த்தோம் சொன்னால் இங்கே வந்து கொமனாக எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து வீட்டுக்கு தேவையான அந்த கார்பெட்ஸ், அடுத்து ஓகே இது லேடி ஷூஸ், செருப்புகள், மற்றது அங்கால டவல், துவாய், சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள். ஓகே, கிட்ஸுக்குரிய எல்லா பொருளையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பெட்ஷீட்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருள் தான் காலத்தில் அதிகமாக இருக்குது. இது இந்த கிளாஸ், மக், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்குறாங்க. சின்ன பிள்ளைகளுக்குரிய தான் விளையாட்டு பொருள் தான், ஆனால் எல்லாம் விலை தான். ஸ்டேஷனரிஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபிலோ, இன்னும் பொருள்லாம் கொண்டு வந்து இங்கே தான் இதை அடுக்கி கொண்டிருக்குறாங்க. கடை கிச்சன் ஐட்டம்ஸும் இருக்குது. நான்ஸ்டிக் கிட்ஸ் டை, இதில் ஸ்கூல் பேக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஒர்க்கா உள்ளே போய் வந்தோம்னு சொன்னால் தேவையான நிறைய பொருளை வாங்கக்கூடியதாக இருக்கும். என்ன பார்க்குறதெல்லாம் வாங்கணுங்கிறதால நிறைய காசு செலவாகிடும். அதனால் பிளான் பண்ணிக்கிட்டே போகிறது நல்ல. டெடிஸும் இருக்குது. ஓகே, இதைத்தான் வாங்க போகிறோம்னு பிளான் பண்ணிட்டு போனால் காசை கொஞ்சம் மீதப்படுத்திட்டு வரலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் வாங்க சொல்லும். இந்த இடத்துல நல்ல கடிகார வாட்ச் நல்ல வேணுங்கிற டிசைன்ஸில் எல்லா வகையிலையும் இருக்குது. நல்ல பிராண்டில் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அங்கால லேடிஸ் ஜுவல்லரிஸ் அங்கால இருக்குது. ஓகே, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்படி நாங்கள் வந்து ஒரு 10 கடைக்கு ஏறி இறங்கி தேட வேண்டிய பொருளை ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகள் நதியாஸில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களை காஸ்மெட்டிக்ஸும் இருக்குது. இதில் பெரிய லக்கேஜும் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வாங்கின பொருட்களை வந்து பில் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எங்களை பொருள்லாம் பில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே மக்களே, முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு வரவங்களுக்கு பார்க்கிங் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. நதியாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட ஒரு புதிய புடவை கடை உண்டு. பார்த்தீங்கன்னா அலை போல் இந்த நேரம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற நிறைய வெரைட்டிஸ் நிறைய, அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புது புது வகையான உடுப்புகள்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கும். இப்படி வந்தால் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு இப்படி ஒரு 1 ஹவருக்கு நேரம் செய்யணும். பேசிக்க போயிட்டு வரதுன்னா அடிவான விலையிலையும் இருக்கிற பார்க்குறது. நிச்சயமாக இப்போ நான் காட்டின வீடியோ பிடிச்சிருக்கேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இது போன்ற மசூல் காணி சென்று வரை மறக்காம நதியாஸ் நன்றி, வணக்கம்.